Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இந்த வீடியோல நான் உங்களுக்கு fabric button machine எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மிஷின் வந்து இப்படி தான் இருக்கும். இதோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பம்ப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்குது இதோட மாடல். அண்ட் இதோட மெட்டீரியலும் வந்து ஹேண்ட் பம்ப், அந்த தண்ணி அடிப்போம் இல்லையா ஹேண்ட் பம்ப், அந்த மாதிரி தான் இந்த மெட்டீரியலும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக காமிக்கிறேன், பாருங்கள், ரவுண்டாக காமிக்கிறேன். இதோட மாடல் அண்ட் டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும். இதோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு தெரியாது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து 5 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன், பட் பாக்ஸ் வராது, அப்படியே கவரில் தான் வரும் இது. இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான்லேயும் இருக்குது, பட் ஆன்லைனில் வந்து ரொம்ப காஸ்ட்லி. நான் வந்து பாரிஸ் கார்னரில் தான் நான் இது வாங்கினேன். ஸோ பாருங்கள், இப்போ வந்து சைடில் வந்து ஒரு நட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி டைட் அண்ட் லூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஹோலில் வந்து இந்த மாதிரி போட்டு அந்த நட்டு இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா டைட் பண்ணிவிடுங்க. அது வந்து ரொம்ப டைட்டாக இது பண்ணிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ செகண்ட் வந்து அந்த ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த ஸ்ப்ரிங் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள். இப்போது தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இது 2 டைஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒரு ஸ்மால் ஒரு பெருசு இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்மால் இருக்கிறது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போடணும், பெருசு போடக்கூடாது. நான் பெருசு வந்து நான் சொல்கிறேன் எப்போ போடணுன்னு சொல்லி. பாருங்கள், அந்த ஸ்ப்ரிங்குள்ளே இந்த மாதிரி போட்டுருங்க. மேலே வந்து அந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா, அது சைட் தான் வரணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது சின்னதாக இருக்கு இல்லையா, இது வந்து இதுக்குள்ளே இந்த மாதிரி போட்டுடணும். பாருங்கள், இந்த மாதிரி இது போட்டுடணும். ஸோ பட்டன் செய்யும்போது அதுக்குள்ளே பட்டன் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து கவுத்திடணும். அப்படியே கவுத்திட்டா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டா பட்டன் ரெடி ஆகிடும். நான் இப்போ உங்களுக்கு வந்து பட்டனும் ரெடி பண்ணி காமிக்கிறேன். ஸோ வேஸ்ட் கிளாத்லேயே பண்ணலாம். இது நீங்கள் வெளியிலையும் கொடுத்து நீங்கள் பண்ணலாம். பட் வெளியில் வந்து ஒரு பட்டனுக்கும் நீங்கள் வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வாங்குவாங்க. ஸோ மினிமம் 5 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் பட்டன்ஸோட சைஸ் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுதான் வந்து இந்த மிஷின் கூட கொடுப்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோலையும் நான் கொடுக்குறேன், சரியாக தெரியலனா பார்த்துக்கோங்க. ஒரு பேக் சைடு ஒரு ஃப்ரண்ட் சைடு வரும். இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிறது பேக் சைடில் வரணும், அண்ட் அந்த பிளேனாக இருக்கிறது ஃப்ரண்ட் சைடில் வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வேஸ்டான ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதில் பட்டன்ஸ் வேணுமோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நிறைய துணியெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் சும்மா கொஞ்சோண்டு இருந்தால் போதும். பாருங்கள், இப்போ வந்து இந்த பிளேனாக இருக்கு இல்லையா, அந்த பிளேனாக இருக்கிறது இந்த மாதிரி ஃபேப்ரிக் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு த்ரெட்டால் நீங்கள் நல்லா டைட்டாக வந்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா சுருக்கம் இருந்துச்சுன்னா பட்டன் வந்து அவ்வளோவா லுக் இருக்காது. ஸோ இது கொஞ்சம் நீட்டாக வந்து நீங்கள் டைட்டாக பண்ணிங்கன்னா தான் அது ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பட்டன்ஸ் கையிலையும் செய்யலாம், பட் வந்து கையில் செஞ்சால் அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த மாதிரி மிஷினில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிஷின் வாங்கிக்கோங்க. நான் இந்த மிஷினோட ரேட்டும் நான் சொல்கிறேன், எங்கே வாங்கினேன்னு சொல்கிறேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறது வந்து நான் கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இது கட் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து அந்த 2 டைஸ் இருக்கு இல்லையா, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இருங்க. பாருங்கள், நீட்டாக இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் போட்டுக்கோங்க. அந்த சின்னதாக இருக்கு இல்லையா, அந்த டைஸ் வந்து உள்ளே போட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ வந்து இது குட்டியாக இருக்கு இல்லையா, அதுதான் மிஷின், அது பட்டனோட சைஸு. நீங்கள் வந்து வேறு சைஸ் வாங்கினீங்கன்னா அதுவும் சைஸும் மாறும் அதில். பாருங்கள், இதுதான் பேசிக் சைஸு. பேக் சைடு இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளே போட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணது வந்து இந்த டைஸ்க்குள்ளே போட்டுருங்க. ஸோ 2 டைஸ் இருக்குது. ஸோ பின்னாடி இருக்கிறது வந்து மிஷின்குள்ளே போடணும், அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது இந்த மாதிரி கையில் போட்டுட்டு இந்த மாதிரி இது பண்ணிவிடுங்க. அப்படியே பேக் ஃப்ளிப் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக வந்து இந்த மாதிரி அமுத்தி விட்டுருங்க.
அமுத்தி விட்டுட்டா பாருங்கள் இப்போ பட்டன் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் இன்னொரு ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோட இந்த மிஷின் நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாரிஸ் கார்னரில் தான் நான் இந்த மிஷின் பார்த்தேன். ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸாக இருக்கீங்கன்னா அகெயின் நீங்கள் எப்படி இது யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஆரஞ்ச் கிளாத்தில் நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து ரொம்ப ஹை ரேட்டாக இருக்குது. 4000 5000 அண்ட் மினிமம் 2000 அந்த மாதிரி கூட இருக்குது. பட் நான் இது வந்து பாரிஸ் கார்னரில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1200 ருபீஸ். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அந்த கடையோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வாங்கி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி தெரியாது எனக்கு ப்ரைஸு. நான் வாங்கி ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைஸ் இந்த சைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பட்டன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கணும். இது தனியாக தான் நீங்கள் வாங்கணும். இந்த மிஷின் கூட கொடுக்க மாட்டாங்க. அது தனியாக நீங்கள் 200 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். ஆக்சுவலாக இந்த மிஷினோட ரேட் வந்து 1200 ருபீஸ். அந்த இது இருக்கு இல்லையா, அந்த பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது நீங்கள் வாங்கினோன்னா 200 ருபீஸ் பே பண்ணணும். ஸோ 1400 ருபீஸ்க்கு நான் இந்த ஃபுல் செட் வாங்கினேன். உங்களுக்கு வந்து இன்னும் பெருசு பெருசு பட்டன் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பாருங்கள், பேக் சைடில் இருக்கிறது ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு டைஸில் போட்டுட்டு இந்த மாதிரி பேக் ஃப்ளிப் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மிஷின் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் ஒரு 4 பட்டன் வச்சிங்கனாலும் உங்களுக்கு 20 to 30 ருபீஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச்.